ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நிலம், நீர், மண், மனை அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டு வரேன். கடந்த காலங்களில் நான் எப்படியெல்லாம் இந்த மண்ணுக்காக என்னோட நிலத்துக்காக நான் கஷ்டப்பட்டேங்கிற விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்க வீடு, இந்த சென்னையில் இருக்க வீடு எப்படி கட்டினா, யாரால் கட்டினா, எந்த சூழலில் அது இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு உண்மையான தகவலை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காதலர்கள் நல்வாழ்வு சங்கம்னு ஒன்று திறந்து அந்த சங்கத்தின் மூலமாக 25 கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சங்கத்துக்கு ஒரு 250 பேர் எனக்கு உறுப்பினராக இருந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு வர நேரம். அப்போ ஒரு எஸ்ஐ பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அந்த எஸ்ஐ மூலமாக எனக்கு உயிருக்கு ஆபத்து, அச்சுறுத்தல் வருது. அந்த மாதிரி சூழலில் என்னை இந்த துரை ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் இதயம் பேசுறது புத்தகத்தில் ஃபுல் பேஜி என்னை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ சினிமா மெயில் இந்த மாதிரி எழுத்துக்கள், கவிதைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பொம்பளை என்னை தேடி என்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நான் ஒரு விடோ, நீங்கள் காதலர்கள் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன திருமணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்க நிறைய கடிதங்கள்லாம் அந்த காதலர் சங்கத்துக்கு வரும். அந்த சங்கத்தில் அவங்களோட கடிதம் தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஒரு சந்தர்ப்ப சூழலில் நான் அவங்கள திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. அதாவது வயசு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, எங்களை மாதிரி விதவைக்கெல்லாம் வாழ்வு தர முடியாதா, நீங்கள் காதலருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேட்டதுனால சரின்ட்டு அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை கிடையாது. ஓரளவுக்கு அன்னைக்கு உள்ள நண்பர்களுக்கு, அன்னைக்கு உள்ள மனிதர்களுக்கு, என்னோட முதலாளிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பொம்பளை என் கூட இஸ்லாமா மாறி தாலியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு 6-7 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த 6-7 வருஷமும் நான் நரக வேதனை பட்டேன். நான் ஷூட்டிங் போகிற இடத்துக்குலாம் வந்துடுவாங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துலலாம் ராஜகிரண் ஆஃபீஸில் வீட்டு வாடகை கொடுக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ராவுத்திட்ட வீட்டு வாடகை கொடுக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி என்னை வளர்ப்பு தந்தை மஜித் பாப்பா வீட்டுக்கு போய் சண்டை தாராரு அப்படின்னு பண்ணுவாங்க. 7 வருஷமா குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத ஒரு சூழல்ல என்னோட அக்கா, தங்கச்சி, எங்கள் உறவினர்கள் எல்லாருமே பொண்ணு ஏஜி அட்டன் பண்ணுறதுக்கு பத்திரிக்கை அடித்து என் பேரை போட்டு என்னை வர சொல்லி, அங்கே பட்ட அவமானங்கள் ஒரு பக்கம், அது நிறைய சொல்லியிருப்பேன். அப்போ அந்த கடிதங்கள், அந்த பத்திரிகை இதெல்லாம் பார்க்கும்போது நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்த விதவைக்கு நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இவன் எங்கே அவங்கள விட்டுட்டு போயிடுவானோ, அக்கா தங்கச்சிங்கிறான், அக்கா பொண்ணுங்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சு, நான் வேலை செய்கிற இடத்துக்குலாம் என்னை வேவு பார்க்கறதுக்கு, உழவு பார்க்கறதுக்கு ஆட்களை வச்சு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடம் நான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு, இந்த இடம் வாங்க 6 பவுன் 7 பவுன் நகையை விற்று தான் இந்த இடத்துக்கு அட்வான்ஸு கொடுக்கறதுக்கு கவிஞர் ஷேக் முகமதை சந்திச்சு அண்ணன் சிவத்தமிழவன் மூலமாக நான் தொராஜன் எல்லாம் கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ் கொடுத்தோன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த சூழல்ல எனக்கு மிகவும் சங்கடமான ஒரு சூழல். என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தோட பத்திரத்தை அவ பேர்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எங்களுக்குள்ள ஒரு 2-3 வருஷமா போராட்டமா நடந்துட்டு இருக்கு. குழந்தை வேற கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம 6-7 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியலைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. இவ நாளுக்கு நாள் அந்த பத்திரத்தை எழுதி அந்த பத்திரத்தை பாதுகாத்து வச்சு அவள்கிட்டேருந்து அந்த நிலத்தை காப்பாற்றுறது பெரிய விஷயமாயிடுச்சு. அதன் பிறகு பல பிரச்சனைகள்லாம் நான் சந்திச்சேன். ஆனா இந்த நிலத்துக்காக, மண்ணுக்காக அவன் என்ன பண்ணிட்டா, கிராமத்துல இருக்கிற பட்டா இருக்கு இல்லைங்களா, என்னோட நிலம் இப்போ ஒரு 150 குழி 200 குழி இருக்குல்ல, அந்த பட்டாவை அதெல்லாம் எடுத்து ஒழிக்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறது, எல்லாத்தையும் கேட்கறது, என்ன சிவலா செய்யலான்ட்டு இப்படி கொடுமைப்படுத்தும் போது அவ பேர்ல இந்த பட்டாவை மாற்றணும்
அவ பேரில் இந்த நிலத்தை வந்து எழுதி வைக்கணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக வாழ முடியல. ஆனாலும் இந்த இடத்த வந்து உன் பேரில் எழுத மாட்டேன், அது என் பேரில் தான் இருக்கணும், நான் தான் வீடு கட்டணும், என்னோட கனவு, அது என்னோட லட்சியம். கிராமத்தில் இருக்கிற நிலத்தை நான் விட்டு அது என்ன செய்யறேன்னு அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கேன். நிறைய படங்கள், விஜயகாந்த் படம், ராஜ்கிரண் படம் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீஃபா வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படி இப்படின்ட்டு தப்பு செய்தோம் எவனும் கிடையாது. அதில் ஒரு 10-50 கமிஷன் அப்படி இப்படிலாம் வரும் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். அப்படி வேலை நடக்கும்போது இவ இரவு பகலா சண்டை போட்டு என்னை அழிக்கணும்னு நினைச்சு, நான் முதல்ல அந்த காதலர் சங்கம் திறந்தேன்னு சொன்னீங்களா, அது ஒரு எஸ்ஐ மூலமா அவங்க வந்து என்னை எங்க கண்டுபிடிச்சு என்னை வந்து எப்படி காலி பண்ண வரும்போது இவ வந்து வீட்டில் இருக்க அவங்க வந்து பார்த்துட்டு இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, ஆமாம் அவனுக்கு எதாவது பண்ணணுங்கும்போது அவகிட்ட, அதாவது ஒரு எஸ்ஐ கிட்ட, நான் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணோட அப்பா வந்து ஒரு 10,000-20,000 பணத்தை கொடுத்து இவகிட்ட என்னை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொன்ன இல்லைங்களா, என் உயிரே போயிருக்குன்னு சொன்னல, அந்த கதை தான். அப்போ ராஜதுரை படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயமா சொல்லியிருப்பேன். அங்கே வந்து விஜயநட்டை வந்து பேசுறது, ராவுத்திட்ட பேசுறது, டைரக்டர் நம்ம எஸ்ஐ சந்திரசேகர்கிட்ட வந்து பேசி ஷூட்டிங்கே நிறுத்தி ராக்கி ராஜேஷ் ஃபைட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் நிறுத்தி பஞ்சாயத்து நான் சாப்பாடு போயிட்டு வந்தேன். என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. என்னை வண்டியிலே பெட்ரோல்லே படுக்க வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்க ஒரு எஸ்கே சுப்பையா அண்ணன், பெத்த பெருமாள் அண்ணன், பரமசிவம், துரைராஜி, மல்லி, கணேசன் இவங்க எல்லாமே அவளை வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. சமாதானப்படுத்தி 7 வருஷமா நீ விதவைன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தை இல்லை, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரியில் போய் விசாரிச்சிருக்கா, கேட்டிருக்கா, நீ ஏன் சொல்லியிருக்கிற, அதனால் அவனை விட்டு பிரிஞ்சிடு அப்படின்ட்டு பஞ்சாயத்து பேசி ஒரு 5,000 பணத்தை கொடுத்து காலையில் அனுப்பி வைக்கிறேன், நாங்கள் வந்து எழுதி வாங்கிக்கிறோன்ட்டு பெத்த பெருமாள் அண்ணனும் எஸ்கே சுப்பையா அண்ணா ப்ரொடியூசர் அவர்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அவ என்ன பண்ணிட்டா, இந்த இடத்த வந்து அவ பேரில் எழுதி வைக்கணும், எங்கள் கிராமத்தில் இருக்க பட்டாவை அவ பேரில் மாற்றணும்னு சொல்லி இந்த நிலத்துக்காக மண்ணுக்காக என்னை பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி போகிற இடமெல்லாம் வந்து மைசூர் போனால் மைசூரில், திண்டுக்கல் போனால் திண்டுக்கல், கொடைக்கானல் போனால் கொடைக்கானல், இங்கெல்லாம் வந்து இந்த நிலத்துக்காக இந்த மண்ணுக்காக என் உயிரை அழிக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டு வேலை செஞ்சு கடைசியில் நான் கண்மூடி தூங்கும்போது, தூங்குறேன்னா நான் கெட்ட வழியில் போயிட்டேன். நிறைய போதை, என்னை வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கள்லாம் வளைச்சி ஒரு இடத்துல பரமசிவன் வீட்டில் தங்க வச்சுட்டாங்க. அங்கே தான் சரக்குலாம் சாப்பிட்டோம். நான் அலாலான முறையில் வாழணும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினைக்கும் போது அங்கே ஆரம்பிச்சு தான். இப்போ கையில் மோதிரம் இருக்குது, செயின் போட்டிருக்கேன், ப்ராஸ்லெட் போட்டிருக்கேன், அண்ணா கேர் போட்டிருக்கேன், வீட்டில் ஒரு 50,000 1,00,000 பொருள் இருக்குது, நகையெல்லாம். அத்தனையும் மறந்து இரவு நான் ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்றேன். அந்த நேரத்தில் வீட்டில் ஒரே ஹீட்டாக இருக்குது, வீடெல்லாம் அப்படியே கபன்னு அனலாக கொதிக்குது. அந்த மாதிரி நிலையில் என் வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு. அப்படியே இந்த பேசு, உடம்பு, உயிர் நாடி எல்லா இடத்துலையும் கொதிக்கிற எண்ணெயில் ஆசிட்டை ஊற்றி கொதிக்க வச்சு என்னை உடலுறவு செய்ய சொல்லி, உடலுறவு பண்ணணும்னு சொல்லி என்னை பாடாப்படுத்தி என் உயிர் நாடி மேலே கொதிக்கிற எண்ணெயும் ஆசிட்டு கலந்து என் மேலே வீசி போயிட்டா. மண், மனை, நிலம், நீர், இதுதான் என் வாழ்க்கையில் அந்த இடம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா. மின்மினி பூச்சி ஒண்ணு மினுக்கி மினுக்கி திரியுது.